நோ நோ நோ. எப்படா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்குடா. பெயிண்ட் பண்ணி கொடுத்த எப்படி இருக்கு வண்டி? எல்லாரும் கேட்டாங்க மஜா வரும் எங்க பண்ண கேட்டாங்க. நாம சொல்லல. நம்ம கடை பேர் எது? சென்னை ராயல் பைக்கர்ஸ்ண்ணா. சரி, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேட்டான், இப்ப எவ்வளவு பண்ற பெயிண்டிங்? அதே பிரைஸ் தான், எப்பவுமே பிரைஸ் எல்லாம் மாத்துறது இல்ல. அப்படியா? ஏன்னா அங்க குண்டு போறாங்க, பெயிண்டிங் வராது, அது வராது சொல்லுவாங்க. அது இருக்குண்ணா, லோ ரேஞ்ச்ல இருந்து மீடியம் ஹை ரேஞ்ச் 3 ரேஞ்ச் இருக்குண்ணா. ஓகே, நம்ம வந்து ஹை ரேஞ்ச் தான் பண்ணி கொடுக்குறது. ரொம்ப ஒழுகுறான் பாரு, அதான் ரொம்ப இது போடாது. ஓகே, இப்ப நம்ம இந்த வண்டி வேலைக்கு பண்ணோம், மறந்து போயிட்டேன். இந்த வண்டி பெயிண்டிங் மட்டுமே 24 பண்ணணும் உங்களுக்கு. ஃபுல் பாடி கிட் ஃபுல்லாத்தி நீயே டிஸ்பேர் பண்ணிட்டா? ஆமா, டிஸ்மேண்டில் பண்ணி. ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த ஃப்ரேம் இது ஹெல்மெட் தானே வச்சா? ஆமா இதெல்லாம் மேட் ஃபினிஷிங். ரிம் அலை எல்லாம் மேட் ஃபினிஷிங். கிளாஸ் போட கூட பண்ணி கொடுப்பேன். பண்ணிக்கலாம். ஃபுல்லாவே கிளாஸ் போட்டு நிக்கில் பண்ணி கொடு சொன்னா அது பண்ணிக்கலாம். நான் தனியா ரிம் சில குரோம் ஐட்டம் எல்லாம் வந்து நிக்கல் பண்ணி புதுசா பண்ணி கொடுத்தேன். எனக்கு இது வந்து சேர்த்து பண்ணி கொடுத்தா சேக்காம பண்ணி கொடுத்தேன். அந்த ஒயிட் அதெல்லாம் சேர்த்து தானே, இன்க்ளூட் தானே அது. ஓகே ஓகே. நீங்க இதுல வேணாலும் ஒயிட் போட்டுக்கலாம், இதெல்லாம் போட்டுக்கலாம். நான் மறந்துட்டேன் அந்த டைம் போடும்போது. ஒரு 2-3 மாசம் இருக்குமா? 3-4 மாசம் இருக்கும். 3-4 மாசம் இருக்கும். அதே 19,000 தான் பண்ணி விடுறேன். 24 தான். 24,000 ரூபாய்க்கு இந்த ராயல் என்ஃபீல்டு அப்படியே பிரிச்சு திருப்பி டிஸ்மேண்டில் பண்ணி இதே மாதிரி ஒர்த்தா இருக்கும். நீங்க அப்படியே பாருங்க, பையன் அப்படியே பல இருப்பான். நிக்கலிங்லாம் சார்ஜ் தனியான போட்டேன். ஆமா, நிக்கல்லாம் சார்ஜ் தானே. வெறும் 24,000. நீங்க வேணும் அப்படின்னா நீங்களும் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. வேற எங்கேயுமே கிடையாது. நம்ம சென்னை ராயல் பைக் பெரம்பூர்ல இருக்கு. என்ன பிரதர்? ஆமா, கரெக்டா பெரம்பூர்ல எங்க? பெரம்பூர்ல திரியநாட்டு மூலக்கடை போற ரோட்ல ஆப்போசிட்லயே இருக்கு. வந்து பண்ணிக்கோங்க. பாய்.